இதே ஊர்ல பாருங்க ஐயா, இரட்டை குளம். எத்தனை வருஷமா பேசுறங்க ஐயா, எத்தனை வருஷமா பேசுற. கர்ம வீரர் காமராஜர் ஐயா சொன்னாரு, இந்த இரட்டை குளம் திட்டத்தை நான் செயல்படுத்த போகின்றேன். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வீரகேரளம்புதூர் தாலுகால ஆலங்குளம் ஒன்றியத்தினுடைய வடபகுதியில 15 கிராம பஞ்சாயத்துக்குள்ள 48 குக்கிராமம். அவர்களுக்கு கர்ம வீரர் காமராஜர் ஐயா இரட்டை குளம் கால்வாய் திட்டத்திற்காக அடிக்கல் நாட்டினார். ஆட்சி மாற்றம் 1964 காமராஜர் ஐயா முதலமைச்சர் பதவியிலிருந்து வெளியே வந்த பிறகு 67 ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு இத்தனை ஆண்டு காலம் கழிந்தும் கூட ஒரு இரட்டை குளம் திட்டம் இங்கே நிறைவேற்ற முடியாம தத்தளித்துக் கொண்டிருக்கின்றோம். ஐயா, ஒரு பக்கம் பெரிய பெரிய மழை இருக்கு, மழை பெய்கிறது, தண்ணி வருது. தேக்கி கொண்டு வருவதற்கு ஒரு அரசு கவனம் செலுத்தினா விவசாயம் எப்படிங்க ஐயா செழிக்கும்? இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கவனம் எல்லாம் தென்காசியில வேலை வாய்ப்பை உருவாக்குவது, வளர்ச்சியை கொண்டு வருவது, உங்களுடைய கலாச்சார அடையாளத்தை மீட்டெடுத்து தென்காசியை தமிழகத்தினுடைய மைய புள்ளிகளை வைப்பது. அதையெல்லாம் தாண்டி விளைநிலங்கள் இன்னும் அற்புதமான விளைநிலங்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி போராடுங்க ஐயா. அதற்கு முதல் வேலை நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு ஓட்டு பாரதிய ஜனதா கட்சி கொடுக்கணுங்க ஐயா. ஒரு ஓட்டு நீங்க கொடுக்கணும். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு எம்எல்ஏ இருக்கிறாங்க. எம்எல்ஏவனுடைய பெயரு எந்த நேரத்துல ராஜான்னு வச்சாங்கன்னு எனக்கு தெரியலீங்க ஐயா. எம்எல்ஏவுக்கு ராஜா என்கின்ற பெயரை வச்சிருக்கிறான். ஆனா மக்கள் நீங்கெல்லாம் தென்காசியிலே வந்து உங்க எம்எல்ஏ யாருன்னு கேட்டா நீங்க ராஜான்னு சொல்றதில்லை. அன்னை அவரு பேரு ரவுடி ராஜா அப்படிங்கிறது. அந்த அளவுக்கு 25 ஆண்டுகள் கழித்து முதலாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்எல்ஏ 25 ஆண்டுகள் கழித்து சங்கரங்கோவில். ஐயா, இன்னைக்கு நான் சொல்றேன், மீடியா நண்பர்கள் இருக்கிறாங்க, எம்எல்ஏ ஆன பிறகு தென்காசிக்கும் சங்கரங்கோவிலுக்கும் வளர்ச்சி வரல. அவருக்கு எங்கெல்லாம் வளர்ச்சி வந்திருக்குன்னு நான் சொல்றேன். மீடியா நண்பர்கள் குறிச்சு சிந்தாமணியிலிருந்து குற்றாலம் போகக்கூடிய மெயின் ரோட்ல ஒரு தனியார் வங்கி அங்க இருக்கும். அந்த தனியார் வங்கி யார் பில்டிங்ல இருக்குன்னு போய் பார்த்தீங்கன்னா அண்ணனுடைய பினாமி பில்டிங்ல 3 கோடி ரூபாய் அந்த சொத்து. அந்த பில்டிங் ஐயா நேர் எதிராக 4 அடுக்குமாடி இருக்கக்கூடிய ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கும். அதுவும் இந்த எம்எல்ஏவனுடைய சொத்து. 5 அருவி இருக்கக்கூடிய இடத்துல சமீபத்தில் 2 கோடி ரூபாய்க்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் வாங்கியிருக்காரு. அதையும் போய் பார்த்துட்டு வாங்க. சுரண்டை போலீஸ் ஸ்டேஷனுக்கு நேர் எதிராவே மாமனார் பேர்ல மாமியார் பேர்ல இப்பதான் சொத்தை வாங்கியிருக்காரு. அதையும் போய் பார்த்துட்டு வாங்க. இன்னைக்கு எம்எல்ஏ அவர்கள் சங்கரன் கோவிலுக்கு வளர்ச்சி கொண்டு வரல, உங்களுடைய குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு கொண்டு வரல, உங்களுடைய விவசாய நிலத்திற்கு தண்ணீர் கொண்டு வரல. அவர் சொத்து வாங்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, கரிசோறுனா சண்டை, கொடியேத்தனா சண்டை, சாப்பாட்டுக்கு சண்டை, ரோட்ல மாற்று கட்சிக்காரன் போனா சண்டை. ஒரு ரவுடி எப்படி ரோட்டில் இருப்பாரோ அதுபோல் ஒரு எம்எல்ஏ இன்னைக்கு சங்கரன் கோவில்ல எங்கே பார்த்தாலும் கூட மக்களை அடிப்பது உதைப்பது என்ற ஒரு எம்எல்ஏ ராஜா அவங்க இருக்கிறாங்க. இதை சகோதரிகள் இருக்கும் பொழுது இதை நான் பேச வேண்டாம் என்று நினைத்தேன். இதுவும் இருந்தும் தாய்மார்கள் இருக்கும் பொழுது ஏன் சொல்றாங்க, வேண்டாங்கம்மா. எம்எல்ஏனால ஒரு பைசா வேலை நடக்கல, எம்பினாலையும் ஒரு பைசா வேலை நடக்கல, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசுனாலே ஒரு பைசா வேலை நடக்கலைன்னா எங்கே இருந்து யார் உங்களுக்கு வேலை செய்ய போறாங்க? எம்எல்ஏ சரியில்லை, இருக்கக்கூடிய எம்பி சரியில்லை, மாநில அரசு சரியில்லை, தென்காசிக்கு எதுவும் நடக்கவில்லை என்றால் நீங்கள் மோடியை நம்ப வேண்டிய காலம் இது. வேற வழி இல்லைங்க. நம்ம 2024 பாராளுமன்ற தேர்தலில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை மட்டும்தான் நம்பி தென்காசி பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்கின்ற கட்டாயம் உங்க எல்லாத்துக்கும் இருக்கு.